அனைவருக்கும் வணக்கம். இந்த சென்சஸ் சாஃப்ட்வேர் ஸ்கூலில் சென்சஸ் கணக்கெடுத்து நோட்டில் எழுதி பேஜ் வைஸ் டோட்டல், காஸ்ட் வைஸ் டோட்டல், ஆன் பென் டோட்டல், அப்புறம் லாஸ்ட்டில் மக்கள் தொகை சுருக்கம்னு கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை ஓரளவு ஈஸியாக செய்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது அந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி. தமிழில் டைப் பண்ண NHM சாஃப்ட்வேர் அல்லது வேறு ஏதாவது யூனிகோட் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். பாமினி போல் எந்த தமிழ் ஃபாண்ட்டையும் யூஸ் பண்ண வேண்டாம். ஃபைல் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதே வீடியோவை இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பச்சை கலர் கட்டத்தில் கூட அனைத்தையும் என்ட்ரி பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய ஓரளவு டம்மி டேட்டா தான், நீங்கள் ஒரிஜினல் டேட்டாவை என்ட்ரி பண்ணிக்கோங்க. பள்ளியின் பெயர், ஒன்றியம், மாவட்டம், குருவல மையம், குடியிருப்பின் பெயர், கல்வியாண்டு. ஒரு முறை என்ட்ரி பண்ணால் போதும். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சீட்லேயும் தன்னால் அந்த டேட்டா வந்துடும். இங்கே D1 C1லேருந்து D10 C10 வரைக்கும் மொத்தம் 20 சீட் இருக்குது. இதில் D அப்படிங்கிறது டேட்டா, உங்களுடைய சென்சஸ் டேட்டாவை இங்கே என்ட்ரி பண்ணால் அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய Cயில் உங்களுக்கு அதனுடைய சுருக்கம் வந்துடும். அதாவது D அப்படின்னா டேட்டா, C அப்படின்னா கன்சால்டேஷன். இதை ஈஸியாக நம்ம இங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொத்தம் 10 டீச்சர்ஸ் இங்கே செய்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஒவ்வொரு டீச்சரும் குறைந்தபட்சம் 1500 குடியிருப்புகளுக்கு என்ட்ரி பண்ணுற மாதிரி இங்கே டிசைன் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்ட அதிகமாக இருக்கக்கூடிய குடியிருப்புகள் வேண்டுமானால் இன்சர்ட் பண்ணி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வரிசை எண், கதவு எண் என்ட்ரி பண்ணிக்கோங்க. பெயர் தமிழ் என்ட்ரி பண்ணுறதா ஏற்கனவே சொன்ன மாதிரி NHM சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷில் டைம்ஸ் நியூ ரோமனில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து பாலினம், ஆண் அல்லது பெண், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பெண்ணுக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறிடும். மதம், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், அதர்ஸ், இதில் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இனம். இனத்தில் பார்த்தீங்கன்னா ST, SC, BC, MBC கொடுத்துருக்கேன். வேணுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உடல் ஊனமுற்றவரா இல்லையா, SR/No கொடுத்துக்கோங்க. அடுத்து முக்கியமானது பிறந்த தேதி. எல்லாருடைய பிறந்த தேதியும் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வயசு வந்துடும். பிறந்த தேதி DDMMYYYY, அதாவது தேதி, மாதம், வருடம் அப்படிங்கிற இந்த வடிவத்தில் டைப் பண்ணணும். நடுவில் ஹைஃபன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். புள்ளியோ ஸ்லாஸோ யூஸ் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் பிறந்த தேதியை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வயது வந்துடும். உதாரணமாக இங்கே கொடுத்துருக்கேன், வயது 5.05 வந்திருக்கு. 5+ வந்தால் ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலர் வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எத்தனை 5+ உள்ளது அப்படின்ட்டு. இப்போ உதாரணமாக 2010 இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு 2005 அடிக்கிறேன். ஆக்சுவலாக 14.91 இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறணும். மாறலன்னு கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. மேலே போய் சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த டேட்டாவை கொடுத்தீங்கன்னா இந்த 03லேருந்து 14-18 இடைநிற்றல் வரைக்கும் அனைத்து தகவல்களும் இங்கே சரியாக தன்னாலேயே உங்களுக்கு வரும்படி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து C1, அதாவது கன்சால்டேஷன். நீங்கள் பண்ண அந்த டேட்டாவுக்கு ஈக்குவலண்ட்டான சுருக்கம் இங்கே வந்துடும். நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இங்கேயும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த முதல் டீச்சர், அதாவது D1, இவங்க எந்த வார்டு அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக 13ஆவது வார்டுனால தான் கதவு என்ன 13.1, 13.2 கொடுத்துருக்கேன். இந்த C1ல் அவங்க கண்டிப்பாக அந்த வார்டை மேனுவலாக என்ட்ரி பண்ணணும். இப்போ டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப என்ட்ரி பண்ணி 13 திரும்ப சேவ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி D2 C2 அதே போல் D10 C10 வரைக்கும் 10 டீச்சர்ஸ் தங்களுடைய தகவல்களை இங்கே என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வயதுக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்க எந்த பள்ளியில் படிக்கிறாங்கங்கிறத படிக்கும் வயது வரை உள்ள மாணவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அதோட ரொம்ப முக்கியமானது பள்ளியின் பெயர். இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பள்ளியிலே படித்தா இப்பள்ளின்னு கொடுக்குறோம். அடுத்து இது என்ன அப்படின்னா வேறு பள்ளி, அப்படின்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவங்க. அதே போல் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடியவங்க. வேறு பள்ளியாக இருந்தால் இந்த ஆப்ஷன் எடுக்கலாம். அடுத்தது ப்ரைவேட் ஸ்கூல், வேறு பள்ளி, தனியார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அல்லது இடைநிற்றல், அந்த மாணவர் இடைநிற்றலாக இருந்தால் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு இங்கே டேட்டா கண்டிப்பாக வரும். இல்லைன்னா இந்த டேட்டாவில் எதுவும் வராது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த டேட்டா விடுபட்டு போயிருக்கோ அது கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஆண் பெண், அடுத்து வயது,
அடுத்து பள்ளியின் பெயர். இந்த விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் இங்கே கிளீனாக எல்லா டேட்டாவும் வரும். இதெல்லாம் முடிச்சாச்சுன்னா உங்களுக்கு கடைசியில் அதனுடைய டோட்டலும் இங்கே வந்துடும். இதே போல் 10 ஆசிரியர்களும் தங்களுடைய தகவல்களை ஈஸியாக இங்கே டைப் பண்ணால் அதுக்குரிய கன்சால்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து லாஸ்ட்டில் இருக்கிறது இந்த சம்மரி. சம்மரியில் இந்த 10 ஆசிரியர்களுடைய டேட்டாவும் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ரொம்ப சின்ன ஒரு முக்கியமான விஷயம், இங்கே ஆல் அப்படிங்கிறது கொடுத்துருங்க, அதாவது எல்லா வார்டும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அடுத்து இங்கே 13, 14 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த D1, D2, D10 வரைக்கும் உள்ள ஆசிரியர்கள் எடுத்த எந்த வார்டு அப்படிங்கிறத அந்தந்த கன்சல்டேஷன் கொடுக்கணும். இது 13வது வார்டில் இங்கே எடுத்திருக்காங்க. C2 2வது டீச்சர் 14வது வார்டில் எடுத்திருக்காங்க. 3வது டீச்சர் ஒருவேளை அவங்களும் 13வது வார்டுனா 13 கொடுங்க. இந்த சம்மரியில் மட்டும் இந்த 13ங்கிற ஒரு முறை வர மாதிரி. ஸோ அதிகபட்சம் மொத்தம் 10 டீச்சர்ஸ்னால் 10 தனித்தனி வார்டாக இருந்தாலும் மொத்தம் இங்கேருந்து 10 காலங்கள் இங்கே நம்ம தந்துடலாம். ஒரு முறை ஒரு வார்டை கொடுத்தாலே போதும். இது எதுக்காக தரப்பட்டதுன்னா இந்த கன்சல்டேஷன் சம்மரியில் நம்ம வார்டு வைஸ் எடுக்கணும்னா தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்குது இங்கே ஆல் போட்டால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் 17 இருக்குது. இப்போ அதையே நான் 13வது வார்டுக்கு மட்டும் வேணும்னு செலக்ட் பண்ணுறேன். மாறலை, ஜஸ்ட்டு சேவ் பண்ணுங்க, மாறிடும். பார்த்தீங்கன்னா 14 ஆயிடுச்சு. இப்போ அதே வார்டில் 14வது வார்டுக்குரிய தகவலை மட்டும் வேணும் அப்படின்னா 16 செலக்ட் பண்ணிக்கோங்க, திரும்ப ஒரு சேவ் மட்டும் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அனைத்து ஆசிரியர்களும் தங்களுடைய தகவல்களை டியில் டைப் பண்ணிவிட்டு சியில் தனித்தனியாக எடுத்துக்கலாம், மொத்தமாக சம்மரியில் போயும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோனுடைய அடுத்த பார்ட் பிரிண்ட் அவுட். இதில் இருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாமே A4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கு. வேணுங்கிறவங்க சிங்கிள் சைடாக எடுத்துக்கலாம் அல்லது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். டேட்டாவை பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா D1 செலக்ட் பண்ணிக்கோங்க, Ctrl P கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியூ கிடைக்குது. இந்த ப்ரீவியூவில் உங்களுக்கு மொத்தம் 39 பேஜுமே இருக்குது. ஃபுல் பேஜ் இருந்தால் ஃபுல் பேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க. தேவையில்லைன்னா தேவையில்லாத பேஜை எடிட் பண்ணிவிட்டு கரெக்டாக டோட்டலில் லாஸ்ட்டாக லைனாக வச்சு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சஸ் டெமோ அப்படின்னு இருக்கு. இது என்ன அப்படின்னா ஃபைல் நேம். நீங்கள் இந்த ஃபைல் நேமை உங்கள் விருப்பப்படி மாற்றிக்கலாம். அதாவது ஸ்கூல் நேம் அண்டு இயர் போட்டுக்கலாம். எடுத்துக்காட்டால் அரசு பள்ளி அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் 25-26 போட்டுக்கலாம். இன்னொன்று இந்த இடத்துல D1 இருக்கும். இது என்ன அப்படின்னா இந்த சீட் யார் எடுத்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேட்டாவின் ஆப்பில் நீங்கள் மாற்றிக்கலாம். D1க்கு பதிலாக அந்த டீச்சருடைய இனிஷியல் வர மாதிரி மாற்றி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அது எப்படின்னா இந்த D1 நீங்கள் செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா D1 செலக்ட் ஆயிரும். இப்போ தான் நான் மாற்றிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா 1 டெலீட் பண்ணிட்டு ஒரு ஹைஃபன். இப்போ ஃபர்ஸ்ட் டீச்சரோட இனிஷியல் RS அப்படின்னா RS, அப்போ டேட்டா RS அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். அதே போல் C1 அதே டீச்சருக்கு C-RS. ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு டீச்சர் நேமோட வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரிண்ட் அவுட்ல பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா மாறிச்சு. அதே போல் கன்சல்டேஷன் ஷீட்லையும் போய் பார்த்தீங்கன்னா C-RS அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2வது டீச்சர்லேருந்து 10வது டீச்சர் வரைக்கும் D2 to D10 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் அவங்களுடைய பேரோட நீங்கள் என்ன பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ எனக்கு 5+ ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டீட்டெயில்ஸ் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபில்டர் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டீச்சருடைய ஏரியாவில் எத்தனை 5+ அப்படிங்கிறது டம்மி டேட்டால பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்கு. இதை மட்டும் எப்படி நான் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய இந்த ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து ஃபில்டர் பை கலர்ல போய் இந்த கிரீன் கலர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 5+ ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டீடைல்ஸ் மட்டும் வந்துடும். இதை அப்படியே காப்பி எடுத்து ஒரு புது சீட்ல பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5+ டேட்டா ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். ஈஸியா 5+ டேட்டா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா D2ல பார்க்குறேன், D2ல 5+ இல்லை, D3ல பார்க்குறேன் ஒரு 5+ இருக்கு. இங்க செலக்ட் பண்றேன், அகைன் கலர் செலக்ட் பண்றேன், ஒரே ஒரு பையன், பேருடைய ஏஜ் வரைக்கும் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5+ டேட்டா கிளீனாக கிடைச்சிடும். மேலே உங்களுடைய ஸ்கூல் நேம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோனுடைய 3rd and ஃபைனல் பார்ட் எடிட் அண்டு ஃபீச்சர். இந்த சாஃப்ட்வேர் இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணலை, பல வருஷத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ட்ரியில் இப்போ 2025-26ங்கிறதுனால இந்த வருஷம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் இயர்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2026, 2027 அப்படின்னு கல்வியாண்டை மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த D1ல போனீங்கன்னா இந்த வயதுங்கிறது கீழே 31/7/2025ங்கிறத 2026 அப்படின்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குரிய டேட்டா கிடைக்கும். இப்போ என்ட்ரி பண்ணாதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5+ இருக்குது. இவன் அடுத்த வருஷம் மாறிடுவான். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 4.24 ஒரு ஏஜ் இருக்குது. இவனுக்கு இந்த வருஷம் 5+ கிடையாது, அடுத்த வருஷம் 5+ ஆகும்.
இப்போ 2026 மாற்றிட்டு என்ட்ரி பண்ணுறேன். சேஞ்ச் ஆகலை, அது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி சேவ் பண்ணிக்கோ. இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்த வருஷத்துக்கு இந்த D1ங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய 5+ இந்த ஒரே ஒரு பையன் தான். ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சர்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இதே போல் மற்ற அனைத்து ஆசிரியர்களும் D2லேருந்து D10 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் அவர்களுடைய சென்சஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய தகவல்களை இதே போல் மாற்றிக்கலாம். அதற்கு அந்தந்த வருஷத்துல கண்டிப்பா சில மாற்றங்கள் இருக்கும். சில நபர்களை delete பண்ணணும், சில நபர்களை ஆட் பண்ணணும். நீங்க இங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்சர்ட் delete இருக்கு. அதை பயன்படுத்தி இன்சர்ட் பண்றேன். பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இங்க உங்களுக்கு புதிய மெம்பர்களை இங்க சேர்த்துக்கங்க. delete பண்ண வேண்டியதை அப்படியே delete பண்ணி விட்டுருங்க. மேனுவலா delete பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் delete ஆயிடுவாங்க. புதிய தகவல்கள் நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தி ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த சாஃப்ட்வேரை சிறப்பாக பயன்படுத்தலான்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த சாஃப்ட்வேரில் வேறு என்ன டெவலப் பண்ணலாம், வேறு எதாவது சேர்க்கலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்தவும். உங்களுடைய ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. மிக்க நன்றி.